ஏன் நண்பா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்என்கே கேமிங். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கில்டு வார் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போட்டதுதான். கில்டு வார் நான் ரெக்கார்ட் பண்ணல, அதனால ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஃப்ரீ ஃபயர்லேருந்தே நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே இப்போ எதுனா பார்த்தவங்களுக்கு போர் அடிக்கும், எனிமையை தேடி போயிட்டுருப்போம். எடுத்து நம்ம அடித்து எனிமி பக்கத்தில் போவோம். இங்கே இவனை நாக்கு வைப்பேன். இப்போ நல்லா பாருங்க, ஹெட்ஷாட் வச்சு நாக்கு வச்சிருவேன். இப்போ ஏறி போவேன், ஒருத்தனை அடிக்க ட்ரை பண்ணிட்டு ஏறி போவேன்னு நினைக்கிறேன். பார்த்தா பின்னாடி அவன் என் கில்ல ரிவே பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தவன் ஏறினேன், அவன் என்னை அடிச்சு முடிச்சுட்டானா. சரியான கில்லும் போயிடுச்சா. இப்போ நம்ம டீம்மேட் நரட்ட நம்ம லைக் போட சொல்லி அடுத்த செகண்ட் ரிவைவ் பண்ணி விடுவாரு. டக்குன்னு ரிவைவ் பண்ணிட்டு இங்கே வந்துகிட்டு இருப்பேன். நம்ம திரும்ப இங்கே இறங்கி எனிமே கில் அடிக்கிறான் வந்துகிட்டு இருப்பேன். ஆனால் நம்ம டீம்மேட் மணி அம்புட்டு எனிமையும் முடிச்சு விட்டுருவாரு. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. கமெண்ட் கூட வேணா, லைக் பட்டன் மட்டும் பண்ணிட்டு விடுங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எடுக்கிறதுனால என்னென்னமோ பக்காது. அடுத்து இங்கேருந்து போவோம் எனிமையை தேடி, ஸ்ட்ரைட்டாக பீக்குக்கு போவோம். ஆறுனா என்னன்னு தெரியலன்பா. அங்கேருந்து பீக்கில் இருந்து ஒரு எனிமையை பார்ப்போம். இந்த எனிமையை நோக்கி போய் நான் ஓசிக்கில் போட்டுருவேன் எனிமிகிட்டேருந்து. அடுத்து அவனை அடிச்சுட்டோம் இட்லிஸ் போட்டு. இங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கே எனிமையை நாக்க வைப்பேன். என்கிட்ட ஒருத்தன் ஓசிக்கில் அடிச்சுட்டான். அதுக்கடுத்து இந்த இடத்துல சரியான அடி அடிப்பேன். அடிச்சு பிடி தரமாக அடிச்சு பிடிப்பான். ஒருத்தன் நாக்காயிரம் M4A1ல. அப்புறம் கில்லும் எனக்கு வந்துடும். ஒருத்தன் மேலே இருந்து இறங்குவான், அவனை ஒரு அழிச்சு பிடிக்கலாம் பார்ப்பேன். அதுக்கடுத்து லைட்டாக வெளில வருவான் பாருங்க கொஞ்சம் நேரத்தில், அவனை ஒரு அழிச்சு பிடிச்சி நாக்கு. அதுக்கடுத்து அப்படியே போவேன், எனிமி எவனும் மாட்ட மாட்டான். அடுத்து இங்கனக்குள்ள எனிமி மாட்டுவான் ஒருத்தன். இங்கே ஒருத்தர் இருப்பான், சரியான அழுத்தி முடிச்சு விட்டுருவேன். சரியான அழுத்திடுவேன் அவனை. அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருப்பேன் நண்பா. இங்கேருந்து குச்சி எனிமி எவனாச்சும் வரானா பார்த்துக்கிட்டு இருப்பேன். எவனுமே இல்லையா, அது நம்ம மணியை நாக் பண்ணிடுவோம் ஒருத்தவன். அவனை ரிவைவ் பண்ணலாம் பார்த்தா முடியலை. அடுத்து பின்னாடி இருந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளூவால் போட்டேன். அடுத்து மணியை நருட்டோ ரிவைவ் பண்ணி விட்டாரு. அஜித் ரிவைவ் பண்ணி விட்டாரா. எங்கடா எனிமி, அவனையும் காண எனிமியை தேடிட்டு இருப்பேன்பா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா நமக்கு ஒருத்தன் ஏறி வருவான் பாருங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கான். கரெக்டாக மரத்துக்கு பின்னாடி வரானா. இப்போ அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் வைப்பேன். ரைட்டாக மண்டையை நல்லா இருப்பான். ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்டுருவேன். ஹெட்ஷாட் அப்புறம் ஒரு அழுத்தி பிடி. ஃப்ரெண்டு டீம்மேட் நம்மளை டே ரிவைவ் பண்ணுறான்னு கத்திக்கிட்டு. இப்போ நருட்டோ நாக்காயிருவான். அந்த சிலந்தி போட்டு விடுவேன், நருட்டோ நாக்காயிருவான். அதுக்கடுத்து போய் அடிக்கலாம் பார்த்தா நம்மளை ரிவைவ் பண்ணி விடுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அதோட ரிவைவ் பண்ண போய் ரிவைவ் பண்ணி விட்டேன். அடுத்து வெளியில் எனிமே அடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பேன் ஓடி. அவனை பார்த்தா ஆளே இருக்க மாட்டான். எங்கடா ஆளு, எங்க இருப்பானே தெரியாதா. அதோட திரும்ப பேக் அடிப்பேன். சரி 5 கிலோ அடிச்சுட்டோமே. கில்டு வார் மேட்ச் தான், எனிமையை தேடிக்கிட்டு இருந்தோம். சரி நான் ஜோனுக்குள்ளனா போய் தேடிட்டு இருந்தேன். நம்ம டீம்ஸ் அடித்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா பார்த்தா தெரில. அதுக்கடுத்து திரும்ப எங்கிட்டு போனான்னு தெரில. இப்போ கடைசி அந்த வீட்டுக்குள்ளே கிடப்பான். நம்ம டீம்மேட் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. நானும் வேகமாக போவேன். இந்த ஃப்ரீஸ் பாம் ஒன்று தூக்கி போடுவேன், கில்லு வரும்னு. நம்ம நருட்டோ முடிச்சு விட்டுருவாரு. ஓகே, அப்புறம் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். உங்களிடம் விடைபெறுவது ஆர்என்கே கேமிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.